லூக்கா 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனைச் சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த நிகழ்வைப் பற்றிய விரிவான பின்னணி மற்றும் இயேசு அளித்த பதிலை கீழே காணலாம். கற்பனைகள். இயேசு அவனுக்கு விபசாரம் செய்யாதிருத்தல், கொலை செய்யாதிருத்தல், களவு செய்யாதிருத்தல், பொய்ச்சாட்சி சொல்லாதிருத்தல், பெற்றோரைக் கனம் பண்ணுதல் போன்ற கட்டளைகளை நினைவூட்டினார். செல்வந்தனின் குறைபாடு. அவன் தான் சிறுவயது முதலே எல்லாவற்றையும் கடைப்பிடித்ததாகக் கூறியபோது அவனிடம் இன்னும் ஒரே ஒரு குறைபாடு இருப்பதை இயேசு சுட்டிக்காட்டினார். அவனுக்கு இருந்த செல்வம் அவனுக்கு தடையாக இருந்தது. இயேசுவின் அழைப்பு, உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்றுத் தரித்திரருக்குக் கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னைப் பின்பற்றி வா என்றார். பின்விளைவு, அவன் மிகுந்த செல்வந்தனாக இருந்தபடியால் அதைக் கேட்டு மிகுந்த துக்கமடைந்தான். நித்திய ஜீவனை அடைவதற்கு சுயநீதியோ அல்லது செல்வமோ போதாது, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை நேசித்து இயேசுவை முழுமையாக பின்பற்றுவதே முக்கியம் என்பதை இந்நிகழ்வு விளக்குகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.